வெல்கம் டு ஃபேரர் பார்க் அப்படின்ற எம்ஆர்டியில் வந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அந்த மாலுக்கு வெளியிலே வந்துடலாம். எக்ஸிட் நம்பர் எனக்கு சரியாக தெரியல, எக்ஸிட் நம்பர் வந்து ஹெச்ன்னு நினைக்கிறேன். அது வழியாக நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா சிட்டி ஸ்கொயர் மாலுக்கு வந்துடலாம். சிட்டி ஸ்கொயர் மால் வந்து ஸ்டேக்கால, அதாவது லிட்டில் இந்தியாவில் இருக்க ஒரு பெரிய மால்னு கூட சொல்லலாம். அங்கே வந்து நிறைய கிட்ஸுக்காண்டி நிறைய விளையாடுறதுக்குன்னு தனியாக பிளே கிரவுண்ட்ஸு எல்லாமே இருந்தது. ஆனால் நாங்கள்லாம் அடல்ட் பார்த்தீங்களா, 13 தான். இங்கே 13க்கு மேலே 12க்கு மேலே இருக்கவங்க எல்லாத்தையும் அடல்ட்டுன்னு சொல்கிறாங்க. 12 வரைக்கும் இருக்கவங்கள சில்ட்ரன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சில்ட்ரன்ஸுக்கு மட்டும்தான் அதில் அலௌடா. நாங்கள் என்னதான் பண்ணுறது, நாங்களும் ஆசைப்பட்டு பண்ண முடியல. இந்தியாவில் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி இங்கே வந்தால் அங்கேயும் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இங்கே பாருங்க, இந்த இடம் தான் அது. கீழே கொஞ்சம் கேம் சென்டர், மெக்டானல்ட்ஸ் அது எல்லாமே இருக்குது. எம்ஆர்டிக்கு போகிற லிஃப்ட்டு கூட இங்கே தான் இருக்குது. ஓகே, இந்தாண்ட பார்த்தீங்கன்னா இந்தாண்ட ஒரு பார்க்கு, ஒரு பாத்வே செம்மையாக இருந்துச்சு. அந்த இடத்துல க்ரீனிஷ் ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு. இங்கே பாருங்களேன், இந்த பார்க்கே ஒரு மாதிரி இருந்துச்சா. ஆனால் பெரியவங்கலாம் இருக்கும் போது நம்மளும் போய் அதில் விளையாண்டா என்னடா இவன் மாடு மாதிரி இருக்கான், இவன் போய் விளையாடுறேன்னு சொல்ல மாட்டாங்களா. நம்ம வந்து டாய்ஸ் ரஸ் அப்படின்ற ஒரு கடைக்குள்ளார போயிட்டு நம்ம நிறைய பொருள் வாங்கிட்டேன். மினிஸ் பிராண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனில இருந்து ஒரு மாதிரி ஜாம்பிஸ்லாம் இருக்க மாதிரி, லைக் ஜாம்பிஸ் அது மாதிரிலாம் இருக்கிறத வந்து வெரைட்டி வெரைட்டியா இருக்கு. நாங்க லிட்டில் இந்தியா இங்க இருந்து ஊருக்கு போகும்போது நாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிடுவோம். மேபி ஆர் மே நாட் பி, பார்த்துக்கலாம். அப்புறம் எல்லாத்துலயும் என் மேல ஆசை வந்து நாங்கள் பில்ல போட்டு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து என்னன்னா, எனக்கு ரொம்ப அந்த டாய்ஸ் எல்லாம் பிடிக்கும், அதனால நானும் அப்பவும் எங்க அண்ணனுக்கு பிடிச்ச லெகோ இருக்குது. அங்க லெகோ இருந்துச்சு, ஆனா ரொம்ப காஸ்ட்லியா இருந்துச்சு. நாங்க வந்து மலேசியால லெகோ பார்க்கும்போது அது கம்பேரிட்டிவ்லி கம்மியா இருந்தது. மலேசியால ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. இங்க எல்லாமே எனக்கு பிடிச்சதா இருந்ததுனால ஃபர்ஸ்ட் இந்த கடைக்கு தான் நாங்க வந்தோம். ஆமா, அதுக்குள்ளார என்ன இருந்ததுன்றதெல்லாம் என் பாப்பா சொல்லவே இல்லை என்கிட்ட கூட. என்னன்னா டாய்ஸ் ரஸ் அப்படின்றது ஒரு கம்பெனி. முதல்ல பார்த்தேன்னா ஒரு டைனோசர் முட்டையை பார்த்தேன், வெளியே கொம்பு மட்டும் தெரிஞ்சிச்சு. உள்ளார நெக்ஸ்ட் அண்டர் கிரவுண்டுக்கு போனோம். ஓல்டு சாங்கி நேரா தெரியுதா, அங்க அந்த கடைக்கு போய் தான் நாங்க கறி வாங்கினோம். சிக்கன் கறி பாப் செமையா இருந்தது. கிராப் ஸ்டிக் அதெல்லாம் வாங்கணும். மஷ்ரூம் கறி பாப்போ என்னமோ வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. இப்ப வந்து ஒரு சைனீஸ் ஸ்டோர் மாதிரி இருந்தது. அது வந்து என்னன்னா, இந்த பழைய காலத்துல எல்லாம் இந்த ஆயில வச்ச கரையும்ல, அந்த மாதிரி ஒரு நிறைய ஸ்நாக்ஸ் இருந்தது. அந்த சின்ன எல்லா ஸ்நாக்ஸ், லாலிபாப், ஜெல்லி கம்மி பாருங்க, பர்கர் கம்மிஸ், அதுல ஜெல்லி கம்மி அது எல்லாமே இருந்துச்சு. இது எல்லாமே சொருகி தருவாங்க. இது பபிள் ஃபன் அப்படின்றது அதுல எழுதி இருக்கு. இங்க பாருங்க நிறைய வேற லெவல்ல இருக்கு. வேஃபர்லாம் வித்தியாசமா வேற மாதிரி கலரா டிஃபரெண்டா இருக்கு. எனக்கு பார்க்க ஆசையா தான் இருக்குது. நெக்ஸ்ட் சாக்லேட் பார்த்தாங்க. நெக்ஸ்ட் அந்த ரோல் மாதிரி வேஃபர் பார்த்தேன். நம்ம சாப்பிட்ட அந்த சோடா கேன் பவுடர் இருக்குல்ல. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணிருங்க.